ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நடுராத்திரி அதில் வந்துட்டு நம்ம கனி அவர்கள் சாண்ட்ரா கிட்ட பேசணும், அவங்க வந்தானா கண்டிப்பாக நான் சட்டையை பிடிச்சி பேசுவேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் இப்போ நடக்குது. ஆனால் சூப்பராக டீல் பண்ணுறாங்க நம்ம சாண்ட்ரா. நான் ஆல்ரெடி உங்கள் கிட்ட சொல்லியிருந்தேன், எவ்வளோ அழகாக இந்த டீல் பண்ணி இந்த பிக் பாஸ் கேமை முடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். சாண்ட்ராக்கு அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. கனியால் எதுவுமே பேச முடியல. ஆனால் ஒரு விஷயத்தில் மாட்டிட்டாங்க. ஏன் முதல் கனி அவர்கள் கோபமாக இருந்தாங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிழவி அப்படின்னு சொன்ன விஷயங்கள். இன்னொன்று வந்துட்டு எஃப்ஜேக்கும் கனிக்கும் இருக்கிற விஷயத்தைய ஒரு மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதாவது எது கேட்டாலும் அக்கான்னு சொல்லி முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதை பார்வதி கிட்ட சொன்ன விஷயங்களை வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கிழவின்னு சொன்ன விஷயங்களை பற்றி சொல்லுங்கன்னு போது நான் ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பாங்க, நான் கண்டிப்பாக ஹர்ட் பண்ணுற எண்ணத்தில் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் அது வந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க சோசியல் மீடியாவில் ஆனால் என்ன ஆகலாம் இல்லைங்க, எனக்கு அது பிடிக்கலங்க, எனக்கு ஹர்ட் ஆனது தான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது இல்லைங்க, அது ஏதோ லூஸ் ஸ்டாக்கில் விட்டுருப்பேன், இப்போ நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா எங்கேயுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க, அதுக்கு உண்டான அக்கௌண்டபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வந்து ரெண்டாவது கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பிரதர் கூட பிறந்தவங்க தானே, நீங்கள் வந்து என்னையும் எஃப்ஜே வந்து இருக்கிற ஒரு அக்கா தம்பி உறவு வந்து இவ்வளோ இது மோசமாக பேசலாமா அப்படின்னு. இல்லைங்க, நான் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேன், நான் வந்துட்டு அக்கானா அக்கா தானே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன், தவிர அதை வேறு எந்த இன்டென்ஷன்லையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் போது இல்லை, அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது, எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நான் உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன் பாருங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன கனி உங்களை போய் நான் அந்த மாதிரி சொல்லுவேனா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நிஜமாக நான் அந்த மாதிரி சொல்லலை, என் கிட்ஸ் மேலே சாத்தியன்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் காலையிலேயும் சொல்லியிருப்பேன், ஏன்னா ரம்யா கிட்டே அதை விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எதுக்காக கேமில் போய்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிட்ஸ் மேலே சத்தியத்தை பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை கனி அழகாக கேட்டாங்க. ஏங்க முதல் தயவு செஞ்சு இந்த கிட்ஸ் மேலே ப்ராமிஸ் பண்ணுறதை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்கிறீங்கன்னா அதை நம்புறது நம்பாதது என்ன பொறுத்தது. அதை நீங்கள் ப்ராமிஸ் பண்ணாலும் நம்புறது நம்பாதது என்ன பொறுத்தது. அதுக்கேங்க நீங்கள் கிட்ஸ் மேலே ப்ராமிஸ் பண்ணுங்கள், தயவுசெய்து பண்ணாதீங்க, குழந்தைங்க. அதே மாதிரி வந்துட்டு அது சொன்ன உடனே சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நான் என்னை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அது கனி வந்துட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் விடுங்க. அதே மாதிரி இப்போ பார்வதி விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கும் எனக்கும் பிடிக்காத நிறைய விஷயங்கள் வந்துட்டு எதிர்மறையாக இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கேமோடு முடிஞ்சிடும். ஆனால் உங்களுடைய விஷயங்கள் பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், 2 கிட்ஸுக்கு மதர் மாதிரியாக நீங்கள் பேசுகிறீங்க. அதே உங்கள் மெச்சூர் பார்த்துங்க, இந்த பிரஜன் திவ்யா விஷயத்துலேயும் நல்லாவே தெரிஞ்சிச்சு மாதிரி சொன்னோம். அவங்க கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஏறுறாங்க. ஏங்க அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க. ஆக்சுவலாக இதை வந்து வியானா தான் ட்விஸ்ட் பண்ணிட்டா. அந்த ஐஸ்கிரீம் கொடுக்குற விஷயத்தில் கூட நான் தான் வந்து திவ்யா கொடுக்க சொன்னேன். அதுவே இந்த துண்டிக்கிற விஷயத்தில் கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்டா ஒய்ஃபை விட்டுட்டு என்ன தங்கச்சி கொடுக்குறான் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி எதுவுமே இல்லைன்ற மாதிரி வந்துட்டு இங்கே வந்து லைட்டாக ஒரு சின்ன கதையை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க பண்ணவே கிடையாது. அன்றைக்கி வந்துட்டு திவ்யா கிட்ட அவங்க என்ன பேசுகிறாங்கன்ற விஷயங்களை நம்ம ஒத்து கேட்டாவே தெரியும், அவங்க அந்த இன்டென்ஷனில் தான் பேசுனாங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள். அதுக்கு எதுக்கு வந்துட்டு பிரஜன் கிட்ட வந்து போகும்போது சொல்லணும், நீ வெளியே போய் பாரு, உனக்கு பார்த்தா உனக்கு புரியும். அதுக்கப்புறம் பிரஜன் எதுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது நீ நினச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லணும். இங்கே வந்து கனி வந்து அதெல்லாம் பார்க்கலன்றதுக்காக கனிக்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் பொய்யா சொல்கிறாங்க. மற்றபடி மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள். பட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க பாருங்கள், அதுதான் உண்மையிலே பயங்கரமான விஷயம். சாண்ட்ரா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கனி என்னதான் வந்து நேர்மறையான விஷயங்கள் எனக்கு பார்வதிக்கு இருந்தானா அது கேமோடு முடிஞ்சிடும், பர்சனல் அட்டாக்கிங் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேயும் சரி வெளியும் சரி விஜய் பார்வதி பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் ஒரு கேமருக்கு உண்டான அழகு. இது எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.